இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்தை ஆள இருக்கின்ற வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் மனைவி அழுத்துவாங்க. அதிமுக வெற்றி கழகம். முதல் வெற்றி இங்கே துவங்கியிருக்கிறது. ஆனா இந்த இளைஞர்கள் பேசின பேச்செல்லாம் பார்த்தேன். இவங்களை பார்க்கும்போது நாடகத்தில் போல எங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா மலரும் நினைவு. நாங்கள் கல்லூரி ஹைஸ்கூலில் அந்த நேரத்தில் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நான் 8 படிக்கும்போது இந்த இயக்கத்துக்கு வரல, 8-13 வயசு 72ல் 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு, இன்றைக்கு இல்லை, திமுக என்றைக்குமே தீய சக்தி தான். அன்றைக்கு 72 ஆட்சியில் இருந்த தீய சக்தியாக இருந்த கருணாநிதி செஞ்ச ஒரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலை என்னன்னா புரட்சி தலைவரை கட்சி விட்டுருக்கிறார். அவர் நீக்கலன்னா அண்ணா திமுக என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்கள் சக்தி, மகத்தான மக்கள் சக்தி, மக்கள் இயக்கம் தமிழகத்திற்கு கிடைத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு கால சூழ்நிலை, காலம் கொடுத்த கொடை. எனவே அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை துவக்கினார். அந்த துவக்கிய காலத்தில் நாங்கள் எல்லாம் பள்ளி படிப்பில் சேர்ந்தவர்கள். பள்ளி படிப்பில் படிக்கின்ற நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தம்பி எல்லாம் விஜய் படத்தை, நாங்களும் விஜய் படம் பார்ப்போம், ரஜினி படம் பார்ப்போம், அஜித் படம் பார்ப்போம். படத்தை ரசிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அப்படித்தான் நாடு ஆயிடுச்சு. படத்தை தான் ரசிப்பாங்க தவிர உங்கள் அரசியலை ரசிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக என்பதை அன்பு தம்பி விஜய் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா அதான் இன்னைக்கு நிலவரம். அவர் அதிகபட்ச இடத்துல இருக்க எண்ணுவதெல்லாம் வேறு என்று சொல்லுவாங்க. அது எல்லாரும் எண்ணலாம். ஆனா நடைமுறைக்கு என்ன நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்திய ஒரே தலைவர், திரைத்துறையில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற வரலாற்றை இந்திய துணைக்கண்டத்தில் உலகத்திலே உருவாக்கியவர், ஒப்பற்ற தலைவர், ஒவ்வாறு விகாரங்கள ஒரே தலைவர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வடநாதி மன்னர், மக்கள் தலைவர் தான். ஏன்னா ஒவ்வாறு விகாரம் என்று சொன்னார். ஏன் சொல்றேன்னா அவரை ஒப்பிட்டதுக்கு ஒருத்தர் இல்லை, அவரை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தர் உண்டு. அது யாருன்னா அவரும் எம்ஜிஆர் தான். ஒரு எம்ஜிஆருக்கு நிகழ் இன்னொரு எம்ஜிஆர் தவிர வேற யாரும் முடியாது. நினைச்சுக்கலாம். புளியை பார்த்து போன சோறு போட்டால் பூனையில் எந்த காலத்தில் புளிய ஆகாது. ஏன்னு சொன்னால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வரலாறு. நாங்கள் உங்களை போல ரசிகர்களாக, இன்னும் சொல்ல போனால் அந்த வயது வாக்களிக்கின்ற வயதுல நீங்க வந்துட்டீங்க. எங்களுக்கு இப்போ வாக்களிக்கின்ற வயது கூட இல்லை. அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவங்கிய நேரத்தில் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற படத்தை பார்த்து, அவரோட படத்தை பாருங்க, அவர் படத்துக்கு விஜய் படத்தை ஒப்பிட்டு பாருங்க. அவர் நாட்டில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது. ஒரு படத்தில் கூட புகைப்பிடிக்கிறதோ, மது அருந்தினாலும் கூட மது அருந்ததை போல நடித்து ஒரு பாடல் பாடி தைரியமாக சொல்லி மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் என்று ஒரு படத்தில் பாடுவார். ஒளிவுக்கு படத்தில் ஆமா, அந்த படத்தில் பாடி அப்படின்னா திட்டல. அவருடைய பெண்களுக்கு நல்லா செய்வார். ஒரு ரோல் மாடலா திரைத்துறையில கூட, திரைப்படங்களின் மூலமாக கூட ஒரு சமுதாயம் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து தமிழகத்தில் மக்களை இளைஞர்களை நல்வழிப்பார். அதனால் காலம் கடந்து இன்னைக்கு அவர்கள் வந்து 39 ஆண்டுகள், இன்னும் ஒரு தலைமுறையை மாறி போச்சு. 39 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் என்று சொன்னால் மன்னாதி மன்னர் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
அவர் அந்த இயக்கத்தை தொடர்ந்து உங்களை போலதான் நாங்கள் ஆர்வமாக அவர் படத்தை பார்த்தோம். அவர் செய்த காட்டிய நல்வழிகளை பார்த்தோம். அவர் நல்ல மக்களுக்கு காட்டிய தொண்டை பார்த்தோம். அவருக்கு பின்னாலே ஒரு இயக்கம் கண்டார். அந்த இயக்கத்தில் எங்களுக்கு வயது வந்த நேரத்தில் சின்னப்ப கூட பொருட்சாரில் படித்து கலந்து கொண்டு வந்து எனக்கு நான் அப்போ கடம்பு தராமன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மாவட்டத்தில் இருந்தார். அவர் மேடையில் நான் இருப்பேன், நான் அவர் கூட இருப்பேன். எல்லா தேர்தலுக்கும் அவர் பொறுப்படுத்தி அப்போ விளாத்தியோட தொகுதி உடம்பு அப்பவுமே நான் வேலை பார்த்தேன். விளாத்தியோட தொகுதி எனக்கு புதுசு இல்லை. விளாத்தியோட தொகுதி என்னை பொறுத்தவரை என்னுடைய சொந்த தொகுதி மாதிரி. நான் அந்த காலத்துலேருந்து விளாத்தியோட தொகுதி எனக்கு அதே கஷ்டம். ஏன்னா எங்கே பின்னாடி கூட நாங்கள் அரசியல் பண்ணியிருக்கோம். அந்த காலத்துல உண்டாகிறது அவர் சேர்மன் வேட்பாளர் புரட்சி தலைவர் காலத்தில் சேர்மன் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். அப்படிலாம் இந்த காலத்தில் அரசியல் செய்து வந்த நேரத்தில் தான் அவர் கவசம் போட்டு மேடையில் பேசணும்னு வாய்ப்பு கேட்பார். அந்த நேரத்தில் பின்னால் அவர் எம்எல்ஏ அவன் நினைச்சு இந்த கட்சிக்கு வந்தேன். நான் பின்னால் எம்எல்ஏ ஆவேன், மந்திரி ஆவேன், மாவட்ட செயலாளர், தலைமை கழக பொறுப்பாக அமைப்பு செயலாளர், சட்டமன்றத்தில் ஒரு 5 நிர்வாகிகளை எதிர்கட்சி பொருளாதார வரலாறு கனவுகளோடு நினைக்காம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி தீர்க்க ஒரு மானசீகமான தலைவர், ஒரு மக்கள் தலைவர். அவர் செய்த திட்டங்கள் படத்தின் மூலமாக சொன்ன திட்டங்கள் எல்லாம் நாடோடி மன்னன் என்ற ஒரு படம் உண்டு. இன்னைக்கு திமுக சொல்றாங்க, திமுக இன்னைக்கு விஜய் சொல்றாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். தம்பி தான் கூப்பிடணும் விஜய், ஏன்னா வயசு என்கிட்ட ஒரு மெர்சல் படத்துக்கு வந்தாங்க. அந்த படத்தை காமிங்க. மெர்சல் படம் ரிலீஸ் நேரம் நான் அந்த செய்தி துறையில் அமைச்சராக சினிமா துறை நல்லா கழுங்க எல்லா மக்களும் தெரியும். அவன் அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்காரு. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு விலங்குகள் நல வாரியம்னு ஒரு தலைமை எடுத்து சென்சார் போர்டு இன்னைக்கும் சென்சாரில் சிக்கிட்டு கிடக்க போவோம். ஜனநாயகம் போடுறதுக்கு சென்சாரில் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்க போதில் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, என்ன பாருங்க, அங்க சென்சார் இன்னைக்கு ஜனநாயகம் படத்துல இதே பிரச்சனை மெர்சல் ஒரு படத்துக்கு வந்துச்சு. வந்த உடனே இங்க வந்தார், பார்க்க வந்தார். இது தப்பு இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய செஞ்சோம். இருந்தாலும் அந்த விலங்குகள் நலவாரியங்கள் அதில் என்ன போடுவாங்க, அதை நீங்கள் சினிமா நிறைய பார்த்துருப்பீங்க. அது தமிழுக்கு கூட தெரியும். அந்த டைட்டில் போடும்போது விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற ஒரு சான்றிதழ் வந்தால் தான் படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு இதுக்காக வந்தார். வந்ததுக்கு அவர் பார்க்கலாம், எங்களுக்கு கடமை இருக்கு. இதுக்காக நான் விளம்பரத்துக்காக சொல்ல, ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். இதை பார்த்துட்டு உடனே நான் முதலமைச்சர் எடப்பாடி என்ன கொண்டு போனேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு என்ன ராசியை தெரியல. அன்னைக்கு விஜய் நம்மளோட தேடி வந்தாரு. இன்னைக்கு விஜய் தம்பிகள் நம்மளோட தேடி வந்தீங்க. இன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தாரு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விஜயோட தம்பிகளை அவரை பற்றி யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அது வெற்றி கழகம் இல்லை, வெற்றி கழகம் தான். விஜய் யாருக்கு வெற்றி கழகம்னா அது வெற்றி கழகம், உண்மையான வெற்றி கழகம். புரட்சி தலைவர்கிட்ட வெற்றி சின்னமான இரட்டைகளை உள்ள இயக்கம் தான் வெற்றி கழகம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கீங்க. உங்களை அன்போடு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார்பில் உங்களை அன்போடு இருகரம் கூட்டி வணங்கி வரவேற்க அங்கே வந்து அப்போ நான் முதலமைச்சர் கூட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அந்த படம் ரிலீஸ் தீபாவளி படம் ரிலீஸ் ஆனாதான் எனக்கு ஒரு 140 கோடி வசூலாகும். இப்போ மட்டும் தம்பி ஒரு சிக்கலை மாட்டிருக்கேன். உடனே என்ன பண்ணீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஐஎஸ் ஞாயிற்றுக்கிழமை எப்படி அவங்க கூப்பிடணும் சொல்லி எல்லாரையும் வர சொல்லி முதலமைச்சர் அதிகாரிகள் வர சொல்லி டெல்லிக்கு பேசி டெல்லியில் இதே செய்தித்துறை அமைச்சருக்கு நாங்கள் அவருக்கு தொடர்பு பணியை முடிச்சு திங்கட்கிழமை அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டை பூட்டி அதில் ஒப்புதல் வாங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் அன்னைக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தைன்னா, இந்த ஒரு சட்டத்துக்காக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றிக்கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான் நன்றி. அவர் மறந்துக்கலாம், நன்றி மறப்பது நல்லது. அதை அங்கே ஆமாம் அவனுக்கு வருடம் பற்றி சொல்லியிருக்காரு. நன்றி மறப்பது நல்லது தான், நன்றி தான் மறக்கூடாது இருக்காரு. அதில் உடனே இப்போ சொல்ற இந்த கட்சி பேச சொல்லாம திமுக பாஜக கொள்கை எதிரியா, அரசியல் எதிரி திமுக பாஜக தலைவர் மற்றும் அவர் சொன்னதுக்கு எங்களுக்கு ஒன்று ஆட்சி வந்தது. அவங்க என்னன்னா அதிமுக பேர சொல்றதுக்கே அவருக்கு பயம். அதான்
நீங்க எந்த கணக்கில் சொல்லுங்க, நாங்க எடுத்துக்கிறோம்னா அதிமுக பேரை உச்சரிப்பதற்கு இன்னைக்கு பயப்படாது. யாரு தம்பி அவர் களம் நிலவரம் தெரியும். அவர் சினிமாவில் பார்த்துட்டு சினிமாவில் ஒரு ஓட்டுக்காக ஒரு படம் சர்க்கார் தானே, ஒரு ஓட்டுக்காக ஒரு வெள்ளாட்டில் வந்து ஒரு ஓட்டு போட முடியாது படத்தில் சரி சாத்தியமாக காட்டி இப்போ பிஎஸ்சி கொள்கை இருக்கீங்க, அரசியல் திமுக இருக்கீங்க. போன தேர்தலில் என்ன கலரில் வந்து ஓட்டு போட்டீங்க? சைக்கிளில் என்ன கலரில் வந்து ஓட்டு போட்டீங்க? அப்போ அன்னைக்கு தெரியலையா அரசியல் எதிர்க்கு? ஆக நேரத்துக்கு நேரம் கொள்கையை மாற்றணும் ஒரு கால அரசியலில் வெற்றி பெற முடியாது. ஆக புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் மாதம் மக்கள் இயக்கம். அந்த இயக்கத்தில் என்ன வரலாறுன்னா அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 10 நீக்கப்பட்ட